வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போறது குப்த பேரரச பத்தி. இத இந்தியாவோட பொற்காலம்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலே அப்படியா? அது ஏன் அப்படி சொல்றாங்க? இந்த பேரரசோட வளர்ச்சி, வீழ்ச்சி, அது விட்டுட்டு போன விஷயங்கள்னு எல்லாத்தையும் அலசி ஆராய போறோம். முக்கியமா உங்க சிவில் சர்வீஸ் தேர்வுகளுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் முக்கியம்னு ஹைலைட் பண்ணி பார்ப்போம். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல ஒரு நேரடி சாட்சியத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். சீன யாத்ரிகர் ஃபாஹியன் குப்தர் காலத்துல இந்தியாவுக்கு வர்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ராஜா யாருக்கும் மரண தண்டனையும் உடல் ரீதியான தண்டனையும் கொடுக்கறதில்ல. தப்பு செஞ்சா ஃபைன் மட்டும்தான். நாடு முழுக்க எந்த உயிரையும் கொல்றதில்லன்னு சொல்றாரு. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? இத வச்சுதான் இது ஒரு பொற்காலம்னு சொல்றாங்க. ஆனா இது மட்டும்தான் உண்மையா? கதையில வேற பக்கங்களும் இருக்குமா? சரி, நாம எப்படி இந்த விஷயத்த பார்க்க போறோம்னா, முதல்ல அந்த மாபெரும் குப்த ஆட்சியாளர்களை பத்தி பார்ப்போம். அப்புறம் எப்படி அந்த பேரரசு முடிவுக்கு வந்துச்சுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது நிர்வாக முறை எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். கடைசியா அறிவியல், கலைன்னு அவங்க விட்டுட்டு போன பொக்கிஷங்களை பத்தி பேசுவோம். ஒவ்வொரு பகுதியிலயும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன முக்கியம்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சரி, முதல்ல நாம பார்க்க போறது இந்த பேரரசை கட்டி எழுப்பின அந்த மாபெரும் ஆட்சியாளர்களை பத்தி தான். இவங்க தான் இந்த சாம்ராஜ்யத்தோட சிற்பிகள். இவங்களோட வாரிசுரிமை, அவங்க ஆட்சி செஞ்ச கால வரிசை, இதெல்லாம் பரீட்சையில கேள்விகள் வரக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி. வாங்க பார்க்கலாம். இந்த டைம்லைனை பாருங்க. 2ஆம் சந்திரகுப்தர் காலத்துல, அதாவது கிபி 375 இருந்து 415 வரைக்கும் பேரரசு அதோட உச்சகட்டத்துல இருக்கு. ஒரு கடற்கரையிலிருந்து இன்னொரு கடற்கரை வரைக்கும் விரிவடையுது. உஜ்ஜயினியே 2வது தலைநகரமா கூட மாத்துறாரு. ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சு? அவரோட மகன் முதலாம் குமாரகுப்தர் வர்றாரு. அப்போவே சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. அப்புறம் வர்ற ஸ்கந்தகுப்தர் ஒரு பெரிய படையெடுப்பை முறியடிக்கிறார். ஆனா அந்த வெற்றிக்காக கொடுத்த விலை ரொம்ப அதிகம். பேரரசோட மொத்த கருவூலமும் அந்த போர்லே கரைஞ்சு போகுது. இதுதான் வீழ்ச்சியோட முதல் படி. இப்ப நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வி எழும்புது. இவ்ளோ செழிப்பா உச்சத்துல இருந்த ஒரு பேரரசு எப்படி சரிஞ்சது? அதோட முடிவுக்கு என்ன காரணம்? அந்த விரிசல்கள் எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னு இப்ப விரிவாக பார்க்கலாம். இந்த பேரரசோட வீழ்ச்சிக்கு ஒரு முக்கியமான வெளிக்காரணம் இந்த ஹூனர்கள். இவங்க யாருன்னா மத்திய ஆசியாவிலிருந்து வந்த ஒரு பழங்குடியினம். இவங்கள ஹன்ஸ்னு கூட சொல்லுவாங்க. இவங்களோட தொடர்ச்சியான படையெடுப்பு குப்த பேரரசோட இராணுவ பலத்தையும் பொருளாதாரத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சது. இந்த பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹூனர்கள். அப்போ குப்த பேரரசோட வீழ்ச்சிக்கு ஒரே ஒரு காரணம்னு சொல்லிட முடியாது. இது ஒரு சங்கிலித் தொடர் நிகழ்வு. முதல்ல ஹூனர்களோட விடாத தாக்குதல். அடுத்து ஸ்கந்தகுப்தருக்கு பிறகு வந்த வாரிசுகள் திறமை இல்லாம இருந்தது. போருக்காக செலவு செஞ்சு செஞ்சு அவங்க நாணயத்தோட மதிப்பே குறைஞ்சு போச்சு. கடைசியா மத்திய அரசு பலவீனமானதும் மாகாணங்கள் ஒவ்வொன்னா தன்னிச்சையா செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. கிபி 550 வாக்குல பேரரசு மொத்தமா சிதறிடுச்சு. இது ஒரு டிஸ்கிரிப்டிவ் டைப் கேள்விக்கு நீங்க எழுத வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ். சரி, பேரரசோட வீழ்ச்சிய பார்த்தோம். இப்போ அது எப்படி இவ்ளோ காலம் சிறப்பா இயங்குச்சுன்னு பார்ப்போம். அதாவது அவங்களோட நிர்வாக அமைப்பு. இது எம்சிக்யூ கேள்விகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இவ்ளோ பெரிய சாம்ராஜ்யத்தை அவங்க எப்படி நிர்வகிச்சாங்க? வாங்க தெரிஞ்சுக்கலாம். குப்த பேரரசு நிர்வாக வசதிக்காக பெரிய பெரிய மாகாணங்களா பிரிக்கப்பட்டிருந்தது. அந்த மாகாணங்களுக்கு பேர்தான் புக்தி. அதோட தலைவரை உபரிகான்னு சொன்னாங்க. இந்த 2 வார்த்தைகளும் ரொம்ப முக்கியம். பொறுத்துக்க மாதிரியான கேள்விகள்ல வரலாம். புக்தினா மாகாணம், உபரிகானா அதோட தலைவர். சரி, ஒரு மாகாணம், அதாவது புக்தி. அதுக்குள்ள இன்னும் சின்ன சின்ன பிரிவுகளா இருந்துச்சு. அத மாவட்டங்கள்னு சொல்லலாம். அதுக்கு பேரு விஷயம். அந்த மாவட்டத்தை நிர்வகிச்சவரோட பேரு விஷயபதி. அப்ப பாருங்க, பேரரசு, புக்தி, விஷயம். இது ஒரு படிநிலை அமைப்பு, ஒரு ஹைரார்கி. இங்கதான் குப்தர்களோட நிர்வாக திறமையில ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. மாவட்ட அளவுல அந்த விஷயபதிக்கு உதவி செய்ய அதிகாரனான ஒரு கவுன்சில், அதாவது ஒரு குழு இருந்துச்சு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இது அதிகாரத்தை பரவலாக்குனதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம். எல்லா முடிவையும் ஒரே ஆள் எடுக்காம ஒரு குழுவா சேர்ந்து எடுத்திருக்காங்க. அப்போ அந்த அதிகாரனா குழுவுல யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பாருங்க. நகரத்தோட பெரிய வங்கியாளர் அல்லது வணிகர், அதாவது நகர சிரேஷ்டின். அப்புறம் வர்த்தக குழுக்களோட தலைவர் சார்த்தவாகா. கைவினைஞர்களோட தலைவர் பிரதம குளிகா. கடைசியா தலைமை எழுத்தர் பிரதம காயஸ்தா. இதுலேருந்து என்ன தெரியுது? நிர்வாகத்துல வெறும் அதிகாரிகள் மட்டும் இல்ல, உள்ளூர்ல இருந்த முக்கியமான வணிகர்கள், தொழில் செய்யறவங்களுக்கும் முக்கிய பங்கு கொடுத்திருக்காங்க. இதுவரைக்கும் நம்ம ஆட்சியாளர்கள், நிர்வாகம், வீழ்ச்சின்னு அரசியல் வரலாற பார்த்தோம். ஆனா குப்த பேரரசு அரசியல் ரீதியா அழிஞ்சு போயிருந்தாலும் நம்ம ஏன் இன்னைக்கும் அத பொற்காலம்னு கொண்டாடுறோம்?
அதுக்கு காரணம் அவங்களோட அறிவியல் மற்றும் கலை சார்ந்த சாதனைகள் தான். வாங்க அந்த பக்கத்தை புரட்டி பார்ப்போம். குப்தர் காலத்தோட அறிவியல்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர ஒரே பேரு மாமேதே ஆரியபட்டர் தான். கிபி 499ல கணிதம், வானியல்னு 2 துறைகள்லயும் அவர் செஞ்ச சாதனைகள் உண்மையிலேயே நம்ப முடியாத அளவுக்கு இருந்துச்சு. உதாரணத்துக்கு ஒன்னு சொல்றேன். பூமி தன்னைத்தானே ஒருமுறை சுத்தி முடிக்க எவ்ளோ நேரமாகும், அதாவது ஒரு நாளோட நீளம் எவ்ளோ, இத ஆரியபட்டர் கணக்கு போட்டாரு. அவர் சொன்ன மதிப்பு 23 மணி நேரம் 56 நிமிஷம் 4.1 வினாடி. சரி, இன்னைக்கு நவீன அறிவியல் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. 23 மணி நேரம் 56 நிமிஷம் 4.091 வினாடி. கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்னு தான். ஒரு வினாடியில 10ல ஒரு பங்கு கூட வித்தியாசம் இல்ல. யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு நவீன உபகரணமும் இல்லாத காலத்துல 1500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு துல்லியமா ஒருத்தரால கணிக்க முடிஞ்சதுன்னா அது எவ்ளோ பெரிய சாதனை. ஆரியபட்டர் எழுதின 2 முக்கியமான நூல்கள் இருக்கு. ஒன்னு ஆரியபட்டியம், இன்னைக்கு நமக்கு கிடைக்கிற நூல் இதுதான். இதுல கணக்கு, இயற்கணிதம், வானியல்னு எல்லாமே இருக்கு. பூமி உருண்டையானது, அது தன்னோட அச்சுல சுத்துதுன்னெல்லாம் சொல்லியிருக்காரு. இன்னொன்னு ஆரிய சித்தாந்தம். இந்த நூல் இப்ப நமக்கு கிடைக்கல, ஆனா இதோட தாக்கம் அரபு நாடுகள் வரைக்கும் போயிருக்கு. இந்த 2 நூல்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது தேர்தல முக்கியம். அறிவியல் மட்டும் அல்ல, குப்தர் காலம் கலை, இலக்கியத்துக்கும் பொற்காலம்தான். 2ஆம் சந்திரகுப்தரோட அவையில நவ ரத்தினங்கள்னு 9 மேதைகள் இருந்தாங்க. அதுல ஒருத்தர் தான் மாபெரும் கவிஞர் காளிதாசர். இன்னைக்கு நாம விளையாடுற சதுரங்கம் அப்போ சதுரங்கான்ற பேர்ல அப்பதான் உருவாச்சுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, வாத்ஸ்யாயனர் எழுதின காமசூத்திரம், அப்புறம் 1500 வருஷமா துருப்புடிக்காம இன்னிக்கும் டெல்லியில நிக்கிற அந்த இரும்பு தூண், இது எல்லாமே குப்தர் காலத்தோட முத்திரைகள் தான். அப்போ கடைசியா நாம ஆரம்பிச்ச அதே கேள்விக்கே வருவோம். குப்த பேரரசு விழுந்துடுச்சு, சரி, ஆனா அதோட பொற்காலம் உண்மையிலே முடிஞ்சு போச்சா? அரசியல் ரீதியா அந்த சாம்ராஜ்யம் இல்லாம போயிருக்கலாம், ஆனா அவங்க கண்டுபிடிச்ச அறிவியல், அவங்க படைச்ச கலை, இலக்கியம், இதெல்லாம் இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில இந்த உலகத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு தான் இருக்கு. அந்த வகையில அவங்களோட பொற்காலம் இன்னும் முடியலன்னே சொல்லலாம். இந்த சிந்தனையோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம்.